சென்னைக்கு அருகே உள்ள பூவிருந்தவல்லி குத்தம்பாக்கத்தில் புதிதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி பள்ளத்தில் விழுந்து நாய் ஒன்று 12 மணி நேரத்திற்கும் மேலாக பரிதவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குத்தம்பாக்கத்தில் 427 கோடி மதிப்பில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுமான பணியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தின் முன்பு ஏடிஎம் மையம், காவல் உதவி மையம் எதிரில் உள்ள பள்ளத்தில் நாய் ஒன்று விழுந்து சுமார் 12 மணி நேரம் பரிதவித்து வருகிறது. உணவின்றியும் தண்ணீரின்றியும் பள்ளத்திலிருந்து மேலே வர முடியாமல் பரிதவித்த நாய் உயிருக்கு போராடி வருகிறது. இதனை அங்கு பணியில் உள்ள ஊழியர்கள், பொறியாளர்கள் ஒருவரும் கண்டு கொள்ளவில்லை. பின்னர் அதனை அங்கிருந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்து உரிய முறையில் நாயை மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததின் பேரில் அவர்களும் அங்கிருந்த வடமாநில தொழிலாளர்கள் உதவியோடு நாயை பள்ளத்திலிருந்து எடுக்க முயற்சித்தனர். ஆனால் அந்த முயற்சி வீணானது. இதனால் சுமார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த நாய் பள்ளத்திற்குள்ளேயே படுத்து கிடந்தது. இன்று புதிய கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொள்ள வந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு அதிகாரிகள் குழுவினருடன் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்தார். அப்பொழுது அந்த பள்ளத்தில் சிக்கிய நாயை மீட்க முடியாமல் பாதியிலேயே ஊழியர்கள் விட்டு சென்றனர். பின்னர் அமைச்சர் ஆய்வை முடித்துவிட்டு சென்ற பின்னரும் பள்ளத்திற்குள் இருந்த நாயை மீட்க முடியாமல் ராட்சச ஏணி ஒன்றை கொண்டு வந்து அதை எடுக்க முற்பட்டனர். ஆனால் நாயை அந்த குழியிலிருந்து மீட்க முடியாமல் திணறினர். இது குறித்து அருகிலுள்ள தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்து உரிய முறையில் பத்திரமாக அந்த நாயை மீட்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.